வேலைகளை முழுதாக முடிக்காமலேயே கும்பாபிஷேக தேதியை குறித்திருக்கிறார்கள். நிறைய இடங்கள்ல பணிகள் நிறைவேறாமல் இருக்கிறது. வழக்கமா ஆன்மீக விஷயங்கள்ல எது நல்ல நாள், எந்த ஒரு விசேஷம் செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்றது அரசியல்வாதிகளுக்கு தெரியாது. மாநிலத்தோட முதல்வருக்கெல்லாம் இதுல எல்லாம் எந்த நம்பிக்கையும் கிடையாது. அதனால அவருடைய துணைவியாரிடம் கேட்டு ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது முழுமையான பணிகள் எப்படி நிறைவுற்று இருக்க வேண்டும் என்பதையாவது அவர் புரிந்து கொண்டு தனிப்பட்ட ஆன்மீக பயணம். ஆனாலும் நீங்க எல்லாரும் தொடர்ச்சியாக நின்று அந்த கேள்விகளுக்கு சொல்லணும்னு சொல்றதால சங்கரன் கோயில், சங்கர நாராயணார் கோயில்ல கும்பாபிஷேகத்திற்காக தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது. நாங்க கோயில்ல நுழைஞ்சதுல இருந்து தரிசனம் செய்யற வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய பக்தர்களும் சரி, பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் வேலைகளை முழுதாக முடிக்காமலேயே கும்பாபிஷேக தேதியை குறித்திருக்கிறார்கள். நிறைய இடங்கள்ல பணிகள் நிறைவேறாமல் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஆவணி மாதம் தேய்பிரையில இந்த தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெரிய மன வருத்தத்தை அளிக்கிறது. அரசு இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நீங்கள் சொல்ல வேண்டும் என என்னிடம் சொன்னாங்க. வழக்கமா ஆன்மீக விஷயங்கள்ல எது நல்ல நாள், எது எந்த ஒரு விசேஷம் செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்றது அரசியல்வாதிகளுக்கு தெரியாது. ஆனாலும் பக்தர்கள் மற்றும் கோயிலுடைய அன்பர்களுடைய கோரிக்கை நியாயமாக இருக்கும் என்றால் அரசு அதில் எந்தவித வீண் பிடிவாதம் பிடிக்காமல் அதை பரிசீலிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏனென்றால் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில், நிறைய மூலிகை ஓவியங்கள் அங்கங்க நம்ம பார்க்க முடியுது. அது விதானங்கள்ல சரி, சுவர்கள்ல சரி. அந்த ஓவியங்கள்ல கூட புதுப்பிக்க முடியாம திருப்பி ஒரு கும்பாபிஷேகம் அப்படிங்கறதே எதுக்காக? கோயிலை திருப்பியும் சீரமைச்சு அதுல வர்ணங்கள் எல்லாம் பூசி அதுக்கு மீண்டும் ஒரு புத்து ஒளி கொடுக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறது தான் கும்பாபிஷேகம். அது ஆன்மீகத்துல அந்த சக்தியை எல்லாம் கொண்டு கொடுத்தது பூஜை பண்ணி. ஆனா அறையும் குறையுமாக கோயிலோட பணிகள் நிறைவேறாமல் இதை செய்வது என்பது இங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்து அறநிலைத்துறை அமைச்சரும் சரி, மாநிலத்தினுடைய முதல்வரும் சரி, மாநிலத்தோட முதல்வருக்கெல்லாம் இதுல எல்லாம் எந்த நம்பிக்கையும் கிடையாது. அதனால மாநிலத்தோட முதல்வர் அவருடைய துணைவியாரிடம் கேட்டு ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது முழுமையான பணிகள் எப்படி நிறைவுற்று இருக்க வேண்டும் என்பதையாவது அவர் புரிந்து கொண்டு இந்த பக்தர்களுடைய கோரிக்கையை அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை IAS IPS மாத்தினா சரியாயிருமா? இவங்க வழக்கமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, உண்மைதான். திராவிட மாடல் அரசு அப்படிங்கறதுல ஏதாவது ஒரு குற்ற செயல்கள் நடந்தா யாராவது ஒருத்தங்களை பிடிச்சி என்கவுண்டர் போடணும், இல்லன்னு சொன்னா ஆபீசரை மாத்தணும். அதுக்காக மக்களுக்கு நாங்க எல்லாம் சரி பண்ணிட்டோம்னு காட்டுறாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது சீரழிந்து கொண்டிருக்கிறது. எப்பவுமே திமுக ஆட்சிக்கு வந்தா ரவுடிகள் அரசு அப்படிங்கறதா மக்கள் சொல்லுவாங்க. இப்போது மீண்டும் ஒரு முறை திமுக அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது.